முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை. இந்த முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனை சுற்றுப்புறத்தில் உள்ள 200 கிராமங்களின் மக்கள் இங்கே வந்து பயன்பெறுகிறார்கள். நோய்க்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். ஆனால் அதற்கான மருத்துவர்கள் இங்கே இல்லை. தற்பொழுது 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இங்கு பணியில் இருப்பவர்கள் ஒரு நிரந்தர டாக்டர், 2 ட்ரெயினிங் டாக்டர், 3 நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் 5 பேர் பணியில் இருக்கிறார்கள். அது 20 பேர் டெப்டேஷன் வேறு. ஆகவே இங்கே உள்ள மக்கள் மருத்துவம் பார்க்க வந்தால் டாக்டர்கள் பற்றாக்குறை. அது மிகவும் மக்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். மேலும் இங்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு உடனடியாக காய்ச்சல் என்று வந்தால் கூட மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் உடனடியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கும் மதுரை அரசு மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறார்கள். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் ஸ்வீப்பர்கள் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து பொதுமக்களுக்கு பயனடைபடி செய்ய வேண்டும். மேலும் இங்கு வரும்பொழுது மருத்துவம் பார்க்க வரும்பொழுது மெடிக்கல் கிடையாது. மெடிக்கலுக்கு குறிப்பிட்ட நேரம் வைத்திருப்பார் பொழுது. ஆகவே அங்கு வந்த மக்கள் மருத்துவம் வாங்குவதற்கு மெடிக்கல் இல்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போதிய டாக்டர்கள் நியமிக்க வேண்டும். மற்றும் வரக்கூடிய நோயாளிகளை இங்கு வைத்து மருத்துவம் பார்க்க ஆவணம் செய்யப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் வாவாராவுத்தர். முதுகுளத்தூர் கந்தசாமிபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர்கள். நான் 3 வாரங்களாக தொடர்ந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். டாக்டரே இல்லை. கேட்டால் டாக்டர் பற்றாக்குறை, யாருமே இல்லை, நீங்களே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஒழுங்காக பார்க்குறதும் இல்லை. எந்த நேரமும் டாக்டர் இருக்கிறது இல்லை. என்ன நான் 1 மாதமாக உள்ளூர் தான். நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் மகளிர் அணி தலைவி தான், சரிங்களா? மகளிர் குழு வச்சுருக்கேன். மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். எல்லாருமே என்கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏன் ஆஸ்பத்திரியில் ஏன் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதனால் தயவு செய்து ஒழுங்கான டாக்டர்களை போட்டு மக்களுக்கு சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ராஜலட்சுமி. தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்காக நாங்கள் வாழ்வாதாரத்தில் குறைந்த ஒரு ஏழைகள் வந்து பிரைவேட்டுக்கு போக முடியலை. ஆனால் முதுகுளத்தூரில் ஒரு டாக்டர் கூட இல்லை. என் மகளை இரவு நேரத்தில் கூட்டியாந்தேன். அங்கே வந்து காது வலிக்குன்னு சொன்னதுக்கு மெடிக்கல் இல்லை, டாக்டர் இல்லை, அதனால் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்து இங்கே முதுகுளத்தூர் தாலுகாவிலேயே முக்கியமான ஆஸ்பத்திரி இதுதான். அதை விட்டுட்டு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் கூட ஒரு செவியாளர்கள் இருக்காங்க. இங்கே வந்தோம்னா செவியாளர்களுமே ஒரு அலட்சியமான பேச்சுகள். இங்கே என்ன வேண்டாலும் சொல்லுங்கள், டாக்டர் இல்லை அப்படிங்கிற இதில் போக்கில் போய்கிட்டு இருக்குது. இதை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தேவையான டாக்டர்களை போடவும், தேவையான செவியாளர்களை போடவும், சீப்பர்களை போடணும். நேற்றுலாம் ஒரு கட்டணம் விழுந்து ஒரு இளைஞர் இறந்து போனார். அவரை வந்து இங்கேருந்து பரமக்குடிக்கு போஸ்ட் மரத்துக்காண்டி கொண்டு போக வேண்டிய நிலைமை கால சூழ்நிலையாக இருக்குது. ஏழைப்பட்டவங்க காசு இருக்கிறவங்க போய் ப்ரைவேட்டுக்கு போவாங்க, ஏழைகள் எங்கே போவாங்க? இதை தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நானே அடுத்து இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு வந்தால் தர்ணா போராட்டத்தில் நான் ஒருவர் நின்று கொள்வேன். என் பெயர் திருமயில்வாகனன், மேலச்சாக்குளம்.